இவங்க கொடுத்த கொட்டேஷன் ஆக்சுவலாக நான் போட்ட பட்ஜெட்டோட கம்மியாக இருந்தது. ரொம்ப சூப்பராக ஒர்க் இருந்தது, எங்கேயுமே குறை சொல்ல முடியல. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே இதை வந்து ரெஃபர் பண்ணுவோம். நாங்கள் எப்படி கேட்டோமோ அப்படியே செஞ்சு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 days வந்து டைம் எடுத்துக்கிட்டாங்க. நிஜமாலுமே ஆசம், ஏதோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஹாய், ஆக்சுவலாக என்னோடய பேர் சதீஷ்குமார். ஆக்சுவலாக நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சரி, ஓகே, ஊரில் ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை. நாங்கள் கட்டும்போதே ஒரு ஐடியா வச்சுருந்தோம், இப்படி தான் இன்டீரியர்ஸ் பண்ணணும், இப்படி தான் வீடு கட்டணும், இப்படி தான் பிளான் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுக்குள்ளாரியே ஒரு ஐடியா இருந்தது. ஃபேஸ்புக்கில் யாவேஸ் இன்டீரியர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இதை பார்த்தோம். அப்புறம் மற்ற பிளேசஸ்லையும் நம்ம இதுலேயும் வச்சு செக் பண்ணோம். கொட்டேஷன் வைஸ் எல்லாமே ஓகேவாக இருந்தது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்டில் எடப்பாடியிலேருந்து உள்ளார ஒரு கிராமம் வரணும். இந்த ஏரியாவுக்கு வந்து பண்ணுவாங்களான்னுங்கிறத டவுட் எங்களுக்கு முன்னாடியே இருந்தது. சரின்னு சொல்லி நாங்கள் கான்டாக்ட் பண்ணியிருந்தோம். கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கார்த்திக் சார் தான் எடுத்தார். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கோட அப்ரோச்சே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. ஏன்னா அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா பட்ஜெட் இவ்வளோ ஆகும் அப்படின்னு எதுவுமே சொல்லலை. சார், உங்கள் சைட் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், வந்து பார்த்துட்டு நாங்கள் உங்களுக்கு இது பண்ணுறோம் சார், உங்களுக்கு என்ன ரேஞ்ச் நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த ரேஞ்சுக்கு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். எங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்டில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா தர்மா தான். மெயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பட்ஜெட் தான். நம்ம ஃபைனல் ஸ்டேஜில் போகும்போது பார்த்திங்கன்னா நாம் ஒரு பிளான் வச்சுருப்போம், ஒரு வீட்டுக்குன்னு ஒரு பிளான் வச்சுருப்போம். பட் பட்ஜெட்ஸ் எங்கேயோ தான் போயிட்டுருக்கோம். இவங்க கொடுத்த கொட்டேஷன் ஆக்சுவலாக நான் போட்ட பட்ஜெட்டோட கம்மியாக இருந்தது. ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபைடே பட்ஜெட் தான். ஓகே, ஃபஸ்ட்டு போட்டு கொடுத்தப்பே நீட்டாக இருந்தது, எந்த குழப்பமுமே எங்களுக்கு இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் பூஜா ரூம் நாங்கள் தனியாக செப்பரேட்டாக ஒரு ரூம் மாதிரி பிளான் பண்ணல, ஒரு சின்னதாக ஒரு கபோர்ட் மாதிரி இது பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன பிளானிங் இருந்தது. அதுக்கப்புறம் தர்மா என்ன பண்ணியிருந்தாருன்னா எங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுத்துருந்தாரு. கபோர்ட் யூனிட் வந்து செப்பரேட்டாக பண்ணாமல் நம்ம டிவி ஹாலோட யூனிட்லேயே லிவிங் ஸ்பேஸ்லேயே அப்படியே ஜாயிண்ட்டோட வச்சு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாரு. எங்களோட ஹாலெல்லாம் பார்த்திங்கன்னா டிவைடாக தான் இருந்தது, பார்ட்டாக. ஸோ அதை எல்லாமே இந்த அளவுக்கு நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். இதோட அவுட்புட் இப்படி வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியா எப்படின்னா ஒரு ஓப்பன் கிச்சன் மாதிரி இருக்கணும், ஆனால் ஃபுல்லாகவும் ஓப்பன் கிச்சனாக இருக்கக்கூடாது. எங்களுக்கு அந்த ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்தது. இந்த ஓப்பன் ஸ்பேஸ்க்கு வந்து ஒரு சின்ன ஒரு கட் அவுட் மாதிரி இந்த உடன் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்து ஒரு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் யூனிட் மாதிரி ஒன்று பண்ண சொல்லியிருந்தார். அவங்க வந்து பண்ணி கொடுத்ததுமே வந்து பசங்க படன்னு ஒரு பசங்க 2 பசங்க தான் ஒர்க்குன்னு இல்லை, இருந்த எல்லா பசங்களுமே நீட்டாக ஒர்க் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 days வந்து டைம் எடுத்துக்கிட்டாங்க. அந்த டைமிங்கில் எங்ககிட்ட எந்த ஒரு ஹெல்ப் எதுவுமே இல்லை, எல்லாமே அவங்களே கொண்டு வந்துட்டாங்க. வந்ததுலேருந்து அவங்க ஸ்டே பண்ணதுலேருந்து ஃபுட்டு வரைக்கும் எல்லாமே அவங்களே பார்த்துக்கிட்டாங்க, அவங்களே செஞ்சுக்கிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த இன்டீரியர்ஸ் முடிஞ்சு ஆக்சுவலாக எங்கள் வீட்டுக்கு வந்தவங்க எல்லாருமே மெயினாக கேட்டது இன்டீரியர்ஸ், அந்த சரௌண்டிங் ஆக்சுவலாக பட்டாசாக இருந்தது. எனக்கு இந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக பண்ணி கொடுத்தது யாவேஸ் இன்டீரியர்ஸ் தான். அவங்க சான்ஸே இல்லை, சூப்பராக பண்ணியிருக்காங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே இதை வந்து ரெஃபர் பண்ணுவோம். முடிச்சு நாங்கள் 1 month இப்போ யூஸ் பண்ணுறோம். எங்களுக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, ஹாப்பியாக இருக்குது.